நம்ம ஒண்ணும் இல்ல. சோ போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பத்தி பேசணும், டிவிகே பத்தி பேசணும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ இப்ப ஆளுங்கட்சி டிஎம்கே பெரிய கட்சி, 50 வருஷம் கட்சி, 60 வருஷம் கட்சி சொல்றானுங்க. சோ நமக்கு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 வருஷம் வச்சுமே. இப்போ டிஎம்கே வந்து இவங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. டிவிகே தலைவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற எல்லா இடத்துலயுமே. சோ நம்ம பொதுவா பாத்துட்டு இருக்கோம். நான் உன் நண்பன்ற முறையில கேட்கறேன். சோ இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணா வரும் தேர்தல்ல டிஎம்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா இருக்கா இல்லையா? இல்ல இருக்கு. என்னன்னா இப்ப திமுக கட்சி வந்து 50 வருஷம் வாழ்ந்த கட்சி. ஓகே, நீ 50 வருஷம் ஆண்டுட்ட, அப்புறம் ஏன் புதுசா வர பார்த்து பயப்படுற? புதுசா ஒரு பயப்பட நான் தான் எப்பவுமே இருக்கணும். அது நீ இருக்கன்னா நீ ஓமல அடிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காட்டு, நீ போட்டி போடு. அது கூட ஒருத்தனை வந்து டார்ச்சர் பண்ணா நேத்து கட்சி ஆரம்பிச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு நாங்க எப்படி விடுவோம்? அப்ப நீங்க நேத்து ஆண்மையில உங்க கூட இருக்கலாம், எல்லாம் நேத்து வந்தவங்க தானே, எல்லாம் சினிமால இருந்து வந்தவங்க தானே. டிஎம்கே எல்லாமே செய்யறாங்க. என்ன செய்யல உங்களுக்கு? நாங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செய்யல? சரி, 4 வருஷம் திரும்பியே பார்க்கல. இப்ப திடீர்னு ஓட்டு எலெக்ஷன் வரும்போது வந்து காசை போடுறீங்க எல்லாம். இப்ப மட்டும் எப்படி காசு? நாங்க அப்பளந்து பண்ணிட்டு தானே இருக்கோம். இப்ப உங்களுக்கு புதுசா இப்ப கூட போட்டோம்ல. இப்ப கூட மக்கள் நலனுக்காக தான் நாங்க காசு எங்க காசு தானே கொடுத்தீங்க. நீ என்னமோ உங்க பாயில இருந்து எடுத்து கொடுத்த காசு கொடுத்த மாதிரி சொல்லிக்கிறீங்க. வரி பணத்தை தான் கொடுக்குறீங்க. வரி பணத்தை தான் கொடுக்குறோம். இல்லன்னு சொல்ல கவர்மெண்ட்ல என்ன வருமானம் இருக்கோ அதை போக கடன் வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் ஓகே. இப்ப வந்து மழை வந்தது இடையில, அப்பெல்லாம் வரல. அப்பெல்லாம் வரல. இப்ப மட்டும் எப்படி அந்த உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு தோணுச்சு? ஏன்னா எலெக்ஷன் வருது. எல்லாமே அதே சொன்ன எப்படி மக்களுக்காக தான் நாங்க கொடுத்துருக்கோம். அதுவும் கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அதெல்லாம் கிடையாது. எங்க கடன் வாங்கி கொடுத்தீங்க? அவன் கொடுத்த காசுல பாதி, மத்திய சர்க்கார்ல இருந்து கொடுத்த காசுல பாதி அடிச்சுட்டு பாதி கொடுத்தீங்க. அது கூட பாதி உங்க எம்எல்ஏ சுட்டிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க, மற்ற பேசுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சோ டிஎம்கே வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்தா நான் என்ன சொல்றேன்னா, நான் வராதுன்னு சொல்ல வரல. திமுகவே வந்தாங்க கூட, ஆனா அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் உங்களை வந்து பார்ப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்கிடவே மாட்டாங்க. இது வேணா உண்மை, எழுதி வேணா வச்சுங்க. அப்படி இல்ல, டிஎம்கே வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல வரல. சோ சில புது கட்சிகள் வரும்போது நாங்க தான் வரணும்ன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். இப்ப நாங்களே தான் இருக்கணும்னு எய்ம் இருக்கும். எல்லாமே குடும்ப கட்சி. ஆமா, இப்ப நான் எங்க அப்பா இருந்தாரு, பையன் வருவான், பேரன் வருவான், அப்படிதான் போகும். இப்ப மன்னர் காலத்துல எப்படி இருந்தது? அப்பா இருப்பாரு, உடனே பையன் வருவாரு, அவனுக்கு பையன் வருவாரு, அப்படிதானே இருக்கும். மன்னர் காலத்துல டச்சு செல்லியாது. இப்பெல்லாம் எல்லாமே வீடியோல வந்துருது இல்ல, மீடியா கிழிச்சிடா. ஒரு தப்புனா உடனே வந்துருது இல்ல. ஆமா, அப்ப எங்க தெரியாது யார் தப்புன்றா யாருன்னு தெரியாது. மன்னரே தப்புனான்னு தெரியாது. இப்ப என்னன்னா, காலங்கள் மாற மாற புதுசாலாம் கேண்டின் வந்துடும். நீயே இருந்துட்டு இருந்தா எப்படி? புதுசா நாங்க தான் பண்றோம்ல. டிஎம்கே பண்றாங்க. நீங்க நல்லது பண்ணாதான் நாங்க ஏன் வர போறோம்? ஏன் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம். பார்க் கட்டியிருக்கோம், கட்டி விட்டா போதுமா? மாசம் 2500 கொடுக்குறோம். நாங்க டெல்லியிலே வந்துட்டு நாங்க கொடுக்குற ஸ்கீமை டெல்லியில அறிவிக்க போறோம். அது வைக்க அது பணம் கொடுத்து எல்லாம் பண்றது நமக்கு தெரியாது, மக்களுக்கே தெரியும். 2500 கொடுத்தா உட்காந்து சாப்பிடுவானா, வாடகை கொடுப்பானா? டிவிக்கோட ஒரு ஃபேவரட்டா இருக்கும்போது நீ டிஎம்கே வந்து நான் சொல்லவா? இல்ல நான் சொல்லவா, ரெட்டலையா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எனக்கு யாரும் செய்ய போறது இல்ல. ஏன்னா எனக்கு மழை பெய்யும் போது ரெட்டையில அம்மா இருந்தாங்க. அவங்க கூட பேஜ்ல இருக்க 5000 போட்டாங்க எல்லாம் பெங்களூர். இவங்க அது கூட போடல. பத்தி பேச மறைஞ்சவங்க இல்ல, அவரை பத்தி பேசினா செஞ்சுட்டு போயிருக்கா. அதனாலதான் இப்ப காமராஜ் பத்தி ஏன் பேசுறீங்க? அப்ப மேடையில மேல சொல்றீங்களே நீங்க, காமராஜ் அவர் செஞ்சதுனால பேசல. மறைஞ்சவரை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. அவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா உங்களால பண்ண முடியுமா? எல்லாருமே பண்ண முடியலையே. எல்லாமே எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் காமராஜர் ஆக முடியாது, சோ எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது. அவங்களுக்கு தனி ரூட். நான் என்ன சொல்லுவேன், இப்ப கரண்ட்ல டிஎம்கே வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். டிஎம்கே வந்து வரும், நான் வரலான்னு சொல்லவில்ல. வந்தால் வரட்டும். வந்தா என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து நாளைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு. அவங்க இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ மறுபடியும் திமுக போட்டுட்டு புலம்புவாங்க. நம்ம மறுபடியும் 4 வருஷம் புலம்ப போறாங்க. அப்ப ஏன் நீ புலம்புறது? புதுசா போட்டுடு. நான் டிவி கேட்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு மாற்றம் வேணும்னு சொல்றேன். சரி, டிஎம்கே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் மக்களுக்கு இது. அது என்ன ஒரு 4 வருஷம் அவ்வளவு குழம்பிட்டாலும் என்னப்பா கஷ்டம் இருக்கு? எனக்கு என்னங்க, நான் வேலை தான் எனக்கு ஆசை. அதுவும் வந்தாலும் சரி, இது வந்தா எனக்கு யாரும். டிவிக்கே வந்தா உனக்கு வேலை இல்லாம சாப்பிட வந்துருமா? அது வராது. நான் எதுக்குன்னா ஒரு மாற்றே ஓட்டு போடலாமே. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, ஏதோ நடக்குதான்னு மாற்றம் நகர்ந்தாலும் அவ்வளவு ஈஸியா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. 50 வருஷம் முடியாத கட்சியாலேயே விஜய் சொல்லியிருக்கேன். 50 வருஷம் பண்ண முடியாத கட்சியாலேயே நான் சிஎம் ஆனாலும் உடனே பண்ண முடியாது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கும். எம்ஜிஆர் எப்படி பண்ணாரு? காமராஜர் எப்படி பண்ணாரா பண்ணலன்னு எனக்கே தெரியாது. காமராஜர் எப்படி பண்ணாரு? அதான் நமக்கு தெரியும். படிக்காத மேல தானே. இனி படிச்சவங்க படிக்காத மேல எப்படி பண்ணாரு? சரி, நானே சொல்ல வரேன், நீ டிவிக்கு ஓட்டு போட, டிஎம்கே ஓட்டு போட நான் சொல்ல வரேன். அது ஏன் உரிமை. நான் யாரு? நான் வந்து என்ன புதுசா ஒரு கேண்டு வரேன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் நல்லா தானே பண்றாருப்பா. உங்க கடன் வாங்கியாச்சும் உங்களுக்கு பண்றாருல்ல, போறாரு. நீங்க திடீர்னு எதிர்பார்க்க சர்ப்ரைஸா பேச்சலருக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. உங்க அம்மாக்கு வந்துருக்குமா காசு? குடும்பத்துக்கு வந்தது, எங்களுக்கு இல்லையே. பேச்சலர் என்ன பண்றான்? வருது இல்ல, உங்க அம்மாக்கு வருது, எங்க அம்மாக்கு வருது. ஏன் போட்டா நல்லது தானே. அது நீ ஏன் ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாருப்பா. அடுத்த 5 ஆண்டு வர நல்லது பண்ற, கொஞ்சம் போடையா. எப்படி பண்ணுவாரு?
போட்டுதான் பாரு, மறுபடியும் அகைன் ஒரு வாய்ப்பு இப்ப நீங்க கொடுப்பாங்கல்ல. நிறைய நீங்க உங்கள்ட்ட வந்து பணம் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த இருந்த காசை நீ செலவு பண்ணா நீ என்ன நீ ஓட்டு போடாமலே நீ தான் முதலமைச்சர் வருஷம் வருஷம். சரி ரோடு போடலையா? 5 வருஷம் ரோடு போடலையா? ரோடு போடாத விடுங்க, மக்கள் சோறு போடுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட். bridge ரோடு எவனுக்கு Extra தேவை? tax எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களே. எங்க அப்புறம் என்ன பண்றாங்க? டிஎம்கே வரக்கூடாது, டிஎம்கே சரி. நாங்க மாட்டோம். அதெல்லாம் விடுங்க. நீங்க நல்லா இருக்கு. இப்ப வந்து நீங்க போய் பைக்ல வந்தா நீங்க தான் சாவ போறீங்க. ஆமா. ஓகேவா? அதுக்கு என்ன வண்டி ஓட்டிட்டு போறவன் லைசன்ஸ் கேட்கலாம், நியாயம். ஓகே. ஹெல்மெட் சட்டாயம் வாங்கி 2 பேர் போட அது என்ன அது சட்டத்துக்கு ரூல்ஸ். ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் அது. ஹெல்மெட்டுக்காரன் சேல்ஸ் ஆகி போய் பெட்டி கொடுத்துருப்பான், உடனே போட சொல்றீங்க. அது என்ன பாத்தீங்களா? தெரியாதா நாட்டு நடப்பு? ஆட்டு நடப்பு சொல்றான்னு பட்ல அப்பலாம் சரி. கேட்கணும். நண்பா நான் சொல்றேன், அரசியல்ல போகும்போது இல்ல, நம்ம இல்ல. சீரியஸா பேசணும். பைக்ல போய் ஹெல்மெட் போட்டு விழுந்து ஹெல்மெட் போனா செத்துட்டான். அது அவங்க போனா போய்தான் ஆகும். அதுக்கு நீ ஹெல்மெட் போட்டு சட்டம், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் பயன் போடுற. ஸ்டாலின் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தன் நல்லது தான் பண்ணிட்டு அவன் இருக்காரு. நல்லது ஓகேவா? பண்றாரு கெட்டது பண்றாரு எனக்கு தெரியாது. நான் நல்லது போய் பண்ணிட்டோம். ஒருத்தன் பாவம் வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான், 1000 ரூபாய் சம்பளம். அதுவும் நீ வந்து பயன் போட்டு ஹெல்மெட் போட்டு வாங்கிடுற. அப்புறம் என்ன கவர்மெண்ட் நல்லாச்சு ரூல்ஸ் நடத்துற? ஃபாலோ பண்ண யாரா இருந்தாலும் என்ன உனக்கு rules? இருந்தாலும் எனக்கு தான் ஒரு சரி. ரூல்ஸ் தான். கவர்மெண்ட் லைசென்ஸ் இருக்கணும், ஹெல்மெட் இருக்கணும், புரியுதா இல்லையா? அது யாரு அந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்கு? ஏழைங்களுக்கு. கவர்மெண்ட் தான் கொண்டு வரும். ஏழைங்களுக்கு அந்த உங்க ஏழை தான் ரூல்ஸ் பைக் ஓட்டுறான், சட்டத்துல. ஏழை தான் பைக் ஓட்டுறான், பணக்காரன் பைக் ஓட்டுறான். பணக்காரன் வந்து அவன் எம்எல்ஏ பையனுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. குளிச்சுட்டு வண்டி ஓட்டலாம். அவன் ஏன் ஹெல்மெட், அவன் ஏன் பைக் ஓட்ட போறான்? அவன் கார்ல போயிட்டு இருக்கான். காரில் குளிச்சு ஓட்டான். அது மட்டும் ரூல்ஸ் அவங்களுக்கு கிடையாது. பெல்ட் இருக்குல்ல, என்ன பெல்ட்? பெல்ட் போட்டு ஓட்டுறாங்களா? பெல்ட் இல்ல, குளிச்சு பெல்ட் ஓட்டுறாங்களா? போடலாம், பெல்ட் போடலாம், அது தனி ஃபைன் இருக்குல்ல. குடிச்சிட்டு ஓட்ட குடிய ஓட்டுற நீ தான் ஒயின் சாப்பே திறந்து வச்சிருவ, அதனால அப்படிதான் இருக்கும். ஆமா சரிப்பா, ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிட்டு பக்கத்துலயே போலீஸ் நிக்கிறான். பைக்கில் எப்படா வர பிடிக்கும்? அது என்னத்துக்கு? அதுக்கு நீ ஓபன் பண்ணாது. அது ஒரு உள்குத்து. உள்குத்துல அரசியல் தானே, உங்க அரசியல் தானே அது. அப்புறம் சொல்றீங்க. சரி, டிஎம்கே வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் இருக்குன்றேன். நான் வந்து அகைன்ஸ்ட் சப்போஸ் வரலாம். நான் என்ன சொல்றேன்னா, வந்தால் வரட்டும். நான் ஏன்னான்னு சொல்லல. ஏன்னா அந்த மக்களை திருத்த முடியாது. அவங்க உனக்கு வந்து என்ன சொல்லி தோணுது? அவங்களை திருத்ததுக்கு வரல. நான் எதுக்கு வந்தேன்னா, நான் எவன் போட்டாலும் எவன் ஜெயிச்சாலும் எனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த ஆட்சியில் விஜய் ஜெயிச்சாலும் நான் ஒரே வார்த்தை சொல்றேன்னா, நம்ம உழைச்சாதான் காசு. நான் என்னன்னா ஒரே ஒரு மாற்றம் வரட்டுன்னு எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணு லாஸ்ட் ஃபைனலா டிவிகே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இருக்கு, கண்டிப்பா டிஎம்கே இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்களும் ஜெயிக்கலாம், இல்ல விஜய் வந்து எதிர்கட்சியா வரலாம், என்ன வேணா வரலாம். வெரி குட். ஓகே மக்களே, நண்பர் கேட்ட பிரகாரம் டிவிகே வாய்ப்பு இருக்குன்னு அவன் தெளிவா சொல்லிட்டான். டிஎம்கே வந்து கன்ஃபியூஷன் பண்றான். மக்கள் வந்து அதே மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. டிஎம்கே வருமா டிவிகே வருமா அப்படின்னு கன்ஃபியூஷனா இருக்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் நல்ல தலைவராக வருமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.